ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரித்திகா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க MBA முடிச்சுட்டு IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. பட் இவங்க ஜாபுக்காக பெங்களூரில் தங்கி வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு மணமகனா நல்லா ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அக்காவுக்கு ஆல்ரெடி கேரளாவில் தாங்க திருமணம் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு இவருக்கும் செட் ஆகாதனால பெண்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தமிழ்நாட்டு மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். ஏதாவது ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு சொந்த வீடு நிலம்லாம் இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கும் ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும். அப்படி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஓகே, நாங்கள் பிஸ்னஸுக்கு ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சாரா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இல்லை வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா MA ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. இவங்க ட்ராவல் ஏஜென்சி சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க இவங்களை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக எக்ஸ்டெண்ட் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. கோமா ஸ்டேஜில் 1 இயர் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலிருந்தே வெக்ஸ் ஆகி இருந்த இவங்க இப்போ தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல வசதியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு துணையாக வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. பையன் ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தாங்க. பட் அங்கேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இவங்களுடைய கம்பெனிக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், குழந்தையோடைய வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகனாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுருங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.